இவன் சாப்பிட பார்த்தா ஞாபகம் வருது எனக்கு. இவெல்லாம் சும்மா வாங்கிங்களா பையில வச்சுக்கிங்கன்னா அது ஞாபகம். பயிர் வேற வாங்கிக்கா, பயிர் தான் சாப்பிடுறேன். வீடு போயிட்டு வரியா? இல்லை, அங்கே போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட்டு. புது பைய போடு, வீட்டில் போட்டு வைப்போம் புது கத்தியை. போஸ்ட் பண்ண ஒரே நிமிஷம் வெளியே. மீன் சூப்பராக இருக்குங்க. அக்கான் தான் எல்லாமே. ஐயா அதுதான் நம்மளோட வேலையே. நான் தானே போடுவேன். கவர் பண்ணிங்க. மொக்க பண்ணேரே இருக்கணும் அவரு. மொக்க பண்ணேரே இருக்குமா? நான் தான் போடுவேன் சொல்றேன். ருசி கேட்டுக்க. அவனுதான் அவங்க நம்மகிட்ட மீன் வெட்டு தான் வராங்க. புரிஞ்சுட்டா? கற்றுக்க நான் உனக்கு பாண்டிச்சேரி போகிற வேலை வந்துச்சு. பாண்டிச்சேரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஆசைப்படுவான். இல்லை ஏரியாவே பாண்டிச்சேரி தான். இது மாதிரிலாம் சொன்னார் கிளம்பி வந்தானோ மகிழ்ச்சி. மீன் வந்த உடனே உங்களை கூப்பிடுறேன். எங்கடா இருக்கிறான்னு பாருங்க. அதான் சொல்றேன். மீன் பாண்டிச்சேரி போய் ஐடியா கொடுறாப்பில்லையா? அது சொல்றேன். சொந்த ஊரே பாண்டிச்சேரி தான். ஆமா, நானும் பாண்டிச்சேரி தான். ஒரு நாள் பண்றது தான் நமக்கு திங்கக்கிழமை தான் பிறந்த நாள். இடையில என்ன ஐயா கவர் சின்ன கவரை போட்டுங்களா? ஓகே வாங்க. ஆமாம், ஏன்னா நாங்கள்லாம் வந்து வீட்டில் பிறந்தோம். நம்ம அப்பா அம்மா வந்து எங்களை திங்கக்கிழமை தான் பிறந்தோன்னு சொன்னாங்க. டேட்லாம் வந்து ஓகே, டேட்லாம் வந்து சொல்லலை. இப்போ நீ பிறந்த திங்கக்கிழமை போனாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். என்ன தெரியுங்களா? அவங்க திரும்பி வந்தாலும் கிட்டு போன மீன் விட்ட மாட்டான். புரியுங்களா? நம்மளுடைய டைப் அப்படிதான். நமக்கும் ஆகாது. அவங்க யார் நிறைய பேர் நேற்று மீன் வெட்டி சும்மா போச்சு. இந்த அவ வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தான் வீட்டுக்கு மீன் வெட்டி சும்மா போயிட்டாங்க. இன்னைக்கு மீன் எடுத்து போனா விடுவானா? என்ன சொல்றீங்க? ஆமா, உடனே வந்துச்சு. எப்படி மீன்? ஆமா,
ஆமாம் அந்த கத்தி கண்ணு கத்திட்டு பாரு, அந்த கத்திட்டு பாரு. நீ வச்சு கத்தி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், உங்கள் கத்தி மாதிரியே இருக்கும். அவங்ககிட்ட தான் தீவனம் எது போகிறது. ரெண்டு வந்து ஆனால் 3 பேர் நிற்கிறது தானே உங்கள் கண்ணு எப்போ வந்தாலும் இந்த மாதிரி ஃபோனை வச்சு பிஸியாக இருந்ததுன்னா அப்புறம் நாங்களாம் போட்டுருக்கு சொல்லு. ஃபோனு தானே பிஸி ஆகுது தானே. அது ஒரு வெட்டி 3 வெட்டில் முடிஞ்சு போச்சுண்ணா, கதை முடிஞ்சிச்சு. போயிட்டாண்ணா அவ்வளோதான். ஏற்கரையே வேறு பார்த்தல வரேன் பாக்கிட்டே காலி வருவாட்டு மூஞ்சி தெரியல. கத்தி வந்து கருவாடிக்கு கத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கருவாடை தீ வெளியில் தானே கிடக்குண்ணே. மழை தண்ணி இடையில் நனைஞ்சு போச்சுன்னா சுத்தமாக வேஸ்ட் ஆகுது. கருவாடை காய வைக்கணும். இதுதானா வெட்டி லைட்டாக உப்பு போட்டால் போதும். வெட்டி உப்பு போடணும். இப்போ நம்மகிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு காய வைக்கணும். அது சோம்பேறி தானா வாங்கி அவர் சவாகாலம் அனுப்புறாரு. வாங்கி 2 நாள் காய வச்சுங்க. நம்மளே ஊர்ல இருந்து ஒன்று வேலை அமைச்சிடறாங்க. தட்டைக்காரில் வேணுமா? கட்டைக்காரெல்லாம் ஆளே காணும். பாதி பேர் செட்டுக்கு தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது தான் அது. தடையாரில் வந்துருங்களா? நாங்கள் அந்த ஃபீல்டில் இல்லைன்னா தெரியல. டெய்லி தான் எடுத்துன்னு வரோம் நாங்கள். 1800 1900 கூட நாங்கள் அந்த உள்ளே இருக்குது இல்லை தெரியல நம்மளுக்கு. இப்போ வரோம் இல்லை கூட தூக்குற காலத்தில் தெரியும். கருவாடு தான் மூசா தான் மெயின். கட்டைக்கால் தனியாக, கொழுப்புக்கார் தனியாக, முள்ளுக்கார் தனியாக பண்ணுவார். சுதும் பண்ணுவார். கட்டைக்காரில் கொழுப்புக்காரில் சுதும்பு முள்ளுக்காரில் கொழுப்பாரில் ஒன்று தான். ஆமாம் சுதும்பு சுதும்புக்காரில் வெள்ளூடா இதெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஐடியாவே இல்லை, ஒரு ஐடியாவே இல்லை. தனியெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு லீவ் ஆனா அப்போ இந்த கருவாடை லீவானு போயிடும். எங்கேயும் வெளியே போறேன்றாரு. ஃபோட்டோ தர மாட்டேன், சும்மாவே தர மாட்டேன். ஏன் சொல்லிட்டு தான் போனார். இங்கே தான் இருந்தார் என்கிட்ட. கையில் எல்லாத்தையும் இருக்கு. அதான் சொல்லிட்டேன். அப்படிங்க